ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அன்பு ராதேகிருஷ்ணா சேனல் நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் அபிராமி அந்தாதியோடது போட்டுட்டு வர்றோம். அதில் இந்த வீடியோவில் போடுறது 81வது பாடல். இந்த 81வது பாடலை பாடினா என்ன பயன் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நன்னடத்தை உண்டாகும். நன்னடத்தை எல்லாருக்கும் அவசியம் இல்லையா? அதனால இந்த பாடலை நாம் பாட வேண்டும். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்து கேளேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவருடும் இணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரளியே. இதன் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இந்த பாடலில் பட்டர் அணங்கே என்று கூறுகிறார். அணங்கு என்றால் பராசக்தி, அழகான பெண் தெய்வம். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள்னு பட்டர் சொல்றார். இதன் பொருள், அம்பாள் ராஜராஜேஸ்வரி கோலத்தில் வீற்றிருக்கிறாள். அம்பாளுக்கு சேவை செய்யும் பிற தெய்வங்கள் பரிவார தேவதைகள் என்பர். பட்டர் அனைவரும் உன் பரிவாரங்கள் என்பதை அணங்கே அணங்குள் நின் பரிவாரங்கள் என்று கூறுகிறார். அனைத்து தெய்வங்களிலும் பிரதான தெய்வம் அம்பிகை என்கிறார். ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன்னு பட்டர் சொல்றார். பட்டர் அபிராமியை தவிர, உன்னை தவிர உனக்கு சேவை செய்யும் பிற தெய்வங்களை வாழ்த்தி வழிபட மாட்டேன் என்று கூறுகிறார். இது பட்டரின் உறுதியான பக்திக்கு எடுத்துக்காட்டு. அன்னை அபிராமியை மட்டும் நம்பி அவளிடமே சரணடைந்து விட்டதால் பட்டர் இப்படி கூறினார். இப்படி கூறினது மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று நினைக்கவே கூடாது. எல்லா கோவில்களுக்கும் போகும் பொழுது முதலில் விநாயகரை வணங்குகிறோம், பிறகு எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறோம். இதன் பின் மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம். நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், வஞ்சகர் உறவை ஒருபோதும் கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது என்கிறார் பட்டர். எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், உலகில் அனைத்து பொருட்களும் அபிராமியின் உடைமை. அடியவரின் உறவை ஒரு நாளும் விட்டிருக்க மாட்டேன் என்கிறார். அறிவொன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரொளியை என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், இந்த உலகில் அபிராமியின் உடைமை என்னும் பொழுது பட்டர் எனக்கு என எந்த ஒரு பொருளும் கிடையாது என்கிறார். உடல் பொருள் ஆவி அனைத்தும் நீ என்று அபிராமியிடம் சொல்கிறார். அதேபோல் அறிவும் நீ, அடியேன் அறிவொன்றில்லாதவன் என்று கூறுகிறார். அந்த அறிவின் வடிவாய் என்னுள் நீ எழுந்தருளி என்னை நடக்க வைத்து என்னை நீ ஆட்கொண்டாய் என்கிறார் பட்டர் அபிராமியை பார்த்து. இந்த பேறு எனக்கு கிடைத்தது போல் பிறர் ஒருவருக்கும் கிட்டாது. நீ காட்டின பெரும் கருணை எல்லாத்திற்கும் காரணம் என்று பட்டர் அபிராமியை போற்றி புகழ்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.